على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت. وقال تعالى أيضا اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அனைத்து விதமான படைப்பினங்களுக்கும் அனைத்து விதமான மஹ்லூகாத்துகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஆரம்பம் என்ற ஒன்றினை ஏற்படுத்தியிருப்பது போன்று அதே போல் முடிவு என்ற ஒன்றையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது மனிதர்களாக இருக்கலாம். மனிதர்களுடைய ஆரம்பம் அவர்களுடைய பிறப்பு, மனிதர்களுடைய முடிவு அவர்களுடைய மௌத், மரணம். மேலும் மிருகங்களாக இருக்கலாம், பறவை இனங்களாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலாவினுடைய ஏனைய படைப்பினங்கள் ஜீவராசிகளாக இருக்கலாம். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய அனைத்து விதமான படைப்பினங்களுக்கு மத்தியிலும் மனிதர்கள் முதல் மலாயிக்காமார்கள் வரைக்கும் ஆரம்பம் முடிவு என்ற ஒன்றை அல்லாஹ் தெளிவாக அமைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதே வரிசையில் இதே தோரணையில் முஸ்லிம்களாகிய நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்திற்கும் இப்பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அல்லாஹ் தஆலா தெளிவான ஒரு முடிவை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதனை குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில் அது நிஹாயத்துல் ஆலம், எண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்பதாக அழைக்கப்படுகிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு எந்த நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு முன்வைத்திராத ஆச்சரியமான ஒரு பாடத்திட்டத்தை அன்பு நபி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அறிஞனாலும், எவ்வளவு பெரிய திறமசாலியாலும், எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவராலும் முன்வைக்க முடியாத ஒரு பாட சிலபஸை அன்பு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதுதான் இவ்வுலகத்தினுடைய முடிவினுடைய அடையாளங்கள், இந்த உலகத்தினுடைய அழிவினுடைய அடையாளங்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய கலெக்ஷன்ல தெள்ள தெளிவாக நம்மவர்களுக்கு இந்த உலக முடிவினுடைய அடையாளங்களை இரண்டு பகுதிகளாக டிவைட் பண்ணலாம். கண்ணியமானவர்களே,
அவைகளில் முதலாவது பகுதி அல் அலாமாத்துல் குபுரா எனும் மேஜர் சயின்ஸ் பெரிய அடையாளங்கள், இரண்டாவது அல் அலாமாத்து சுகரா எனும் மைனர் சயின்ஸ் சிறிய அடையாளங்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு பகுதிகளுக்கு மத்தியிலும் மகா பெரிய வேறுபாடுகளை நம்மவர்களுக்கு ஹதீஸுடைய பார்வையில் பார்க்கலாம். பெரிய அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக 10 அடையாளங்களை தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அது தஜ்ஜாலினுடைய வெளிப்பாட்டில் இருந்து நபி ஈசாவினுடைய அந்த வெளிவாகுவது முதல் யஜூஜ் மஜூஜ் தாபத்துல் அருள் உலகத்தில் ஏற்படக்கூடிய 3 விதமான சுழிவாங்கல்கள், சூரியனுடைய அந்த மாற்றம் வரைக்கும் 10 விதமான அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 10 அடையாளங்களையும் ரியாலிட்டி என்னண்டா, நிச்சயமாக இதில் ஒரு அடையாளம் கூட இதுவரைக்கும் உலகத்தில் நடைபெறவில்லை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது பகுதி இருக்குது, அது தான் சிறிய அடையாளங்கள். மார்க்க அறிஞர்கள் முஹத்திஸூன்கள் சிறிய அடையாளங்களை ஹதீஸினுடைய கலெக்ஷன்ல அப்ராக்சிமேட்லி 131 சிறிய அடையாளங்களை ஒன்று திரட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 131 சிறிய அடையாளங்களையும் நான் என்னுடைய பிரசங்கத்தை அழகுபடுத்துவதற்கோ என்னுடைய பேச்சை நான் அலங்கரிப்பதற்கோ கூறவில்லை. இந்த 131 சிறிய அடையாளங்களையும் கண்ணியமானவர்களே, 90க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் இன்றைய உலகத்தினுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் உலமாக்களுடைய ஆய்வின் பிரகாரம் 90க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் நடந்து கொண்டும் இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த இடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக வேண்டியும் அவனின் மூலமாக உருவாகக்கூடிய பாவங்கள்ல இருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும் ஆகிரத்துடைய உணர்வையும் சிந்தனையும் அவன் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் சில சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிக் நாலேஜ் என்பது மஸ்டாக கட்டாயமாக மாறிவிடுகிறது. கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே யாரை எடுத்துக்கொண்டாலும் இன்று அண்மை காலமாக உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான மாற்றங்கள், அது உலகத்தினுடைய நாலா பக்கங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தங்களாக இருக்கலாம், அதிகமான மரணங்களாக இருக்கலாம், அனர்த்தங்களாக இருக்கலாம், உலகத்தில் நேரடியாக ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படும் அநியாயங்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இன்றைய உலமாக்கல் அறிஞர்கள் ஒரு அடிப்படையான ஒரு தலைப்பை, அடிப்படையான ஒரு தொனிப்பொருளின் கீழ் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அது தான் இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களில் 131வது அடையாளமான, பெரிய அடையாளத்தை ஆரம்பித்து வைக்கக்கூடிய அடையாளமான இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றி இன்றைய அறிஞர்கள் அதிகமாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மஹ்தியினுடைய வருகை 2030க்கு முன்னால் ஏற்படலாம், மஹ்தியினுடைய வருகை 2035க்கு முன்னால் ஏற்படலாம், மஹ்தியினுடைய வருகை 2040க்கு முன்னால் ஏற்படலாம் என்றெல்லாம் ஹதீஸினுடைய ஆய்வை முன்வைத்து பலவிதமான கருத்துக்களை இன்றைய அறிஞர்கள் உலமாக்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யார் இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த மஹ்தியினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும், இந்த மஹ்தி உலகத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு இருக்கும், மஹ்தியினுடைய வருகைக்கு பின்னால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பு ஒரு ஆழமான, ஒரு நீளமான பகுதியாக இருந்த போதிலும் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் இதனுடைய மேலோட்டத்தை அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் கண்ணியமானவர்களே ஹிஜ்ரி 11வது வருடத்தில் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத் ஏற்படுகிறது. அதற்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத் ஏற்படுகிறது. அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத், அதற்கு பின்னால் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத். கண்ணியமானவர்களே, இந்த 4 குலஃபாக்களுடைய ஆட்சியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர். இதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 13இல் மரணிக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 23இல் கொலை செய்யப்பட்டு ஷஹாதத்தை அடைகிறார்கள்.
உஸ்மான் ரஸியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 35 அவர்களும் கொலை செய்யப்பட்டு ஷஹாதத்தை அடைகிறார்கள். ஹிஜ்ரி 40வது வருடம் அலி இப்னு அபீ தாலிப் ரஸியல்லாஹு அவர்களும் கொலை செய்யப்பட்டு ஷஹாதத்தை அடைகிறார்கள். கண்ணியமானவர்களே, 4 குலஃபாக்கள்ல அல்லாஹு அக்பர் அபூபக்கர் ரஸியல்லாஹு அன்ஹு தவிர அடுத்த 3 குலஃபாக்களும் கொலை செய்யப்பட்டு அவர்கள் ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 40வது வருடம் இந்த 4 குலஃபாக்களுடைய ஆட்சியுடைய காலம் முடிவடைகிறது. உண்மையிலேயே முஸ்லிம்கள் நாம் தெளிவாக இதனை அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அன்பு நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகளை கொடுத்தான். 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். கண்ணியமானவர்களே, இந்த 7 குழந்தைகளையும் 6 குழந்தைகளும் அன்பு நபி அவர்களுடைய மரணத்துக்கு முன்னாலே வஃபாத்தாகி விட்டார்கள். நாம் வரலாற்றை புரிந்து வைத்திருக்கிறோம். ஃபாத்திமா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர, அல்லாஹ் அக்பர், இந்த ஃபாத்திமா ரஸியல்லாஹு மீது அன்பு நபி அவர்கள் அளவு கடந்த பாசத்தை நபி அவர்கள் வைத்திருந்தார்கள். என்னுடைய ஈர கொழுந்து என்பதாக நபி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஃபாத்திமாவின் மூலமாக, அலியின் மூலமாக அன்பு நபி அவர்களுக்கு அழகிய ஆச்சரியமான 2 பேர குழந்தைகளை கொடுத்தான். அதில் ஒருவர் ஹசன் ரஸியல்லாஹு அவர்கள், இரண்டாவது ஹுசைன் ரஸியல்லாஹு தஆலா அவங்க. அன்புக்குரியவர்களே, ஹசன் ஹுசைனின் மீது அன்பு நபி அவர்கள் தன்னுடைய அன்பை கொட்டி வளர்த்தார்கள். தீனுடைய காரியத்தை புகட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 40வது வருடம் அலி இப்னு அபீ தாலிப் ரஸியல்லாஹு அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட பிற்பாடு முழு கூஃபா வாசிகளும் ஒன்று சேர்ந்து ஹசனுக்கு முன்னால் வந்து கூறினார்கள், ஹசன், உங்களுடைய தந்தை கொலை செய்யப்பட்டு விட்டார். நாங்கள் உங்களுக்கு பைஅத் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்க இந்த ஆட்சியை எடுக்கணும், நீங்க இந்த பொறுப்பெடுக்கணும், நீங்க இந்த ஹிலாஃபத்தை எடுக்கணும் என்று முன்வைத்த பிற்பாடு, அன்புக்குரியவர்களே, மக்களுடைய பிரஷர் தாங்க முடியாமல் அந்த கட்டத்தில் ஹசன் ரஸியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஹிலாஃபத்தை தன்னுடைய கையில் எடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஹிலாஃபத்தை எடுத்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், வெறுமனே அது 6 மாதங்கள் கூட கடக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அபூ சுஃபியான் ரஸியல்லாஹுடைய மகன் முஆவியா இப்னு அபீ சுஃபியான் முன்னால் வந்து கூறினார்கள், ஹசன், நீங்கள் ஹிலாஃபத்தில் இருக்கிறீங்க, நீங்க ரூலிங்ல இருக்கிறீங்க, இந்த ஆட்சியை, இந்த அதிகாரத்தை, இந்த ஹிலாஃபத்தை எனக்காக வேண்டி நீங்கள் விட்டு தர வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹசன் ரஸியல்லாஹு அவங்க ஒரு காலமும் இந்த ஹிலாஃபத்தை விரும்பி எடுக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஹசனுக்கு பின்னால் பெரியோரு கூட்டம் இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களில் முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரஸியல்லாஹு அவர்களுக்கு பின்னாலும் பெருமரும் கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துல ஹசன் ரஸியல்லாஹு பார்த்தாங்க, நான் இதனை விட்டு கொடுக்காமல் விட்டவிட்டால் முஸ்லிம்கள் 2ஆக பிளந்து சின்ன பின்னமாக மாறி ஒற்றுமையை இழந்து விடுவார்கள். நான் இந்த ஆட்சியை உங்களுக்கு விட்டுத்தாரேன், ஆனா 3 விதமான கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த கண்டிஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும். முஆவியா ரஸியல்லாஹு சொன்னாங்க, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, அந்த இடத்திலேயே தன்னுடைய ஹிலாஃபத்தை, ஆட்சி விட்டு கொடுத்தார்கள். அது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை போன்று அல்ல, ஊருடைய கிராமத்துடைய நிர்வாகத்தை போன்று அல்ல, நம் நாட்டினுடைய நிர்வாகத்தை போன்று அல்ல. கண்ணியமானவர்களே, ஹிலாஃபத்துடைய ஆட்சியை விட்டு கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். விட்டு கொடுத்த பிற்பாடு இந்த இடத்துல தான் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான விடயத்தை தன்னுடைய அவருடைய தாரீகுல் ஹுலஃபா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். அன்பு நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூறினார்கள், என்னுடைய பேர பிள்ளை ஹசனின் மூலமாக அவன் பின்னால காலத்தில் 2 சமுதாய முஸ்லிம்கள் சின்ன பின்னமாக ஆகக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அந்த தருணத்தில் ஹசனுடைய ஒரு செயல்பாட்டின் மூலமாக 2 முஸ்லிம் சமுதாயமும் ஒற்றுமை அடைவார்கள். யுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைனல் ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன் என்ற வாசகம் அன்பு நபியுடைய முஅஜிஸா இது. இந்த முஅஜிஸா ஹசன் ரஸியல்லாஹுடைய செயல்பாட்டின் மூலமாக இந்த கட்டத்தில் வெளியாக ஆரம்பிக்கிறது. அன்பர்களே, ஆட்சி நீங்க எடுத்துக்கோங்க, இந்த ஹிலாஃபத் எனக்கு தேவையில்லை. அந்த இடத்துல இருந்து வெளியாக ஆரம்பித்தார்கள். இந்த இடத்துல தான் நம்ம விடயத்தை நான் கல்பால பேசுறேன். கனிமார்களே, அல்லாமா புல்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு சமுதாயத்துக்கு நான் பொறுப்பு நான் எடுத்திருந்தேன்டா, அது மஸ்ஜிதுடைய பொறுப்பாக இருக்கலாம், ஊருடைய பொறுப்பாக இருக்கலாம். அந்த இடத்துல நான் பொறுப்பில் இருந்தால் அந்த இடத்தில் ஹைர் கிடையாது என்று இருக்கும் என்றால் அந்த இடத்தில் அந்த முஸ்லிமான மனிதன் தன்னுடைய பொறுப்பை விட்டுக் கொடுக்க வேண்டும்.
ஹசன் இப்னு அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை விட்டுக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, விட்டு கொடுத்த அடுத்த கணம் அதிகமான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். ஹசன் ரசூலுல்லாஹுடைய பேர பிள்ளை, இவன் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து விட்டான், முஸ்லிம்களுடைய குறையை வெளிப்படுத்தி விட்டான், குறையுள்ளவனாக மாறிவிட்டான் என்றெல்லாம் ஹசனை பற்றி பேசப்பட்டது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு நரகத்துல கிடைக்கக்கூடிய குறையை விட மனிதர்களுடைய குறையை நான் ஒரு பொழுதும் கேர் பண்ண மாட்டேன். கனிமார்களே, கூஃபாவுல இருந்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். உண்மையிலேயே மதீனாவுக்கு சென்ற பிற்பாடு தான் ஹசனுடைய ஒரு மனைவியின் மூலமாக, ஜக்தா பின்த் அஷ்அஸின் மூலமாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இது 41வது வருடம். கண்ணியமானவர்களே, ஆட்சியை விட்டுவிட்டு மதீனாவுக்குள்ளால் சென்றார்கள். அங்கு சதி செய்யப்பட்டு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சம்மத்து ஜக்தா பின்த் அஷ்அஸ். அல்லாஹ் அக்பர். இந்த தருணம் நம்மவர்களுக்கு ஞாபகம் வரும். அன்பு நபி அவர்கள் ஹசனையும் ஹுசைனையும் முன்னால் வைத்து கூறினார்கள், பாத்திமா, என்னுடைய 2 பேர குழந்தைகளையும் ஹசன் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவான், ஹுசைன் கொலை செய்யப்படுவான். அல்லாஹ் அக்பர். யா ரசூலல்லாஹ், உங்களிடம் ஒரு துஆ இருக்குது, அந்த துஆவை என்னுடைய இந்த குழந்தைகளுக்காக வேண்டி பயன்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல பாத்திமா, அந்த துஆவை நான் என்னுடைய உம்மத்துக்காக வச்சிருக்கிறேன், என்னுடைய உம்மத்துக்காக வச்சிருக்கிறேன். இனிமர்களே, அதே போல் ஹசன் ரலியல்லாஹு அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அதே போல் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த மாதம் முஹர்ரம் மாதம் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய கர்பலா நடந்த நிகழ்வு, ஹுசைனுடைய மரணமும் ஏற்பட்டது. கனிமார்களே, இந்த ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, நான் இவ்வளவு நேரத்துக்கும் இந்த ஹிஸ்டரியை நான் சமரைஸாக முன் வச்சிருந்த போதிலும் ஒரு ஆழமான ஒரு விடயம் இதற்குள்ளால் மறைந்திருக்கிறது. ஒரு ஆழமான விடயம் மறைந்திருக்கிறது. என்னோட கல்வை உழுக்கக்கூடிய விடயம். கண்ணியமானவர்களே, அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சியை அல்லாஹ்வுக்காக வேண்டி, வேற எந்த மனிதனுக்காக வேண்டியும் அல்ல, இந்த ஆட்சியை விட்டும் அவர்கள் இறங்கினார்கள். எனக்கு இந்த ஆட்சி தேவையில்ல, முஸ்லிம்களுடைய நலவு இதில் இருக்குது, இதனால நான் ஆட்சியை விட்டு கொடுக்கிறேன் என்று ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இறங்கி கொடுத்தார்கள். நான் வீட்டினுடைய தலைமைத்துவத்தில் இருந்தாலும் கூட, நான் பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தினுடைய பிரதிபலிப்பு என்னுடைய வம்சத்துக்கு போகும். நான் பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தினுடைய பிரதிபலிப்பு உன்னுடைய வம்சத்துக்குள்ளால் பிரதிபலிக்கும். ஒரு மனிதன் வீட்டுடைய தகப்பன் ஜினா செய்கிறான் என்றால் ஜினாவினுடைய பிரதிபலிப்பு குழந்தைகளுக்கு அது இட்டு செல்லும். இது ரியாலிட்டி. கண்ணியமானவர்களே, எதை நான் செய்யறேனோ என்னுடைய வம்சத்தில் அதை பார்க்கலும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹிலாஃபத்தை விட்டு கொடுத்தாங்க. இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்தை நாம் அறிய வேண்டும். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹிலாஃபத்தை விட்டு கொடுத்ததனால் தான் அல்லாஹ் தஆலா கடைசி கால பகுதியில் முழு உலகத்திற்கும் நீதம் செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளன் உருவாக போகிறார். அந்த ஆட்சியாளருடைய பேர் மஹ்தியுல் முன்ததர். அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த ஹசன் ரலியல்லாஹுடைய பரம்பரையிலிருந்து இருந்து தான் அல்லாஹ் கொண்டு வர போறான். கனிமார்களே, இதனுடைய இம்பாக்ட் எங்கிருந்து உருவாகுது பாருங்க. ஹசனுடைய அந்த தியாகம் உலகத்துக்கு அல்லாஹ் அவருடைய வம்சத்தில் மஹ்தியை கொண்டு வர போகிறான். கனிமார்களே, அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், மின் அஹ்லி பைத்தி, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் முன்னால் இருக்கிறார்கள். ஃபாத்திமா வல்லதி பஅஸனி பில் ஹக்கி, அல்லாஹ்வை சத்தியமாக பின்னால் ஒரு கலீஃபா தோன்ற போகிறார், முழு உலகத்திலேயும் நீதத்தை நிலைநாட்ட போகிறார். அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய வம்சத்திலிருந்து உருவாக போகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க ஆச்சரியமாக இருந்துச்சு. கனிமார்களே, உண்மையிலேயே ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. எந்த அளவுக்கெண்டா இந்த மஹ்தியினுடைய வருகை உறுதியானதுண்டா, இது கன்ஃபார்ம் ஆனதுண்டா, ரசூலுல்லாஹுடைய ஒரு ஆழமான ஒரு ஹதீஸ் இருக்குது, தீர்ச்சியான ஹதீஸ். கண்ணியமார்களே, அபூ தாவூதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், இந்த உலகம் முடிவுக்கு வராதே மஹ்தியினுடைய வருகை வரும் வரைக்கும். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்திற்கு முடிவு என்பது கிடையாது. மஹ்தி என்பவர் இந்த பூமியில் கால் வைக்கும் வரைக்கும்
கனிமார்களே, உலகம் அழிவதற்கு அன்பு நபி அவர்கள் உதாரணம் கூறினார்கள். ஒரே ஒரு தினம் தான் இருக்கிறது, இன்னும் மஹ்தி சமூகம் தரவில்லை, மஹ்தியுடைய அடையாளமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூ தாவூதுடைய ரிவாயத், லதவ்வல அல்லாஹு தாலிகல் யௌம், அல்லாஹ் தஆலா அந்த தினத்தை நீடிப்பான் மஹ்தியுடைய வருகைக்காக வேண்டி. அவ்வளவு கன்ஃபார்ம்ட் இந்த உலகத்தில் மஹ்தியுடைய வருகை. கண்ணியமார்களே, 50க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது, 60க்கும் மேற்பட்ட அசர்கள் இருக்கிறது மஹ்தியினுடைய வருகையை பற்றி. நிறைய பேர் கேட்பாங்க, ஹஸ்ரத் மஹ்தி என்றது இவருடைய ஒரு காமன் பேரா அல்லது உண்மையிலே மஹ்தியுடைய பேர் மஹ்தி தானா? கனிமர்களை, நான் சந்தோஷப்படுறேன், இந்த விடயத்தை அல்லாஹ் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். மஹ்தி என்பது அவருடைய பேர் கிடையாது. அல் மஹ்தியுல் முன்ததர், awaited one, awaited man. இந்த உலகத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய நேர்வழி கொடுக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஹலீஃபாக்கு வைக்கப்பட்ட பேர் தான் அல் மஹ்தியுல் முன்ததர். அது அவருடைய ரியல் நேம் இல்ல. அப்படி என்றா மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்தியுடைய பேர் என்ன தெரியுமா? யுவாதிஉ இஸ்முஹு இஸ்மி. சஹாபாக்களே, என்னுடைய பேர் என்ன பேரோ அது தான் மஹ்தியுடைய பேரும் இருக்கும். என்னுடைய பேர் முஹம்மத், அந்த மஹ்தியுடைய பேரும் முஹம்மத். சஹாபாக்களே, வஸ்மு அபீஹி இஸ்ம அபி, என்னுடைய தந்தையினுடைய பேர் எதுவாக இருக்கிறதோ அது தான் மஹ்தியுடைய தந்தையுடைய பேருமாக இருக்கும். அப்துல்லா, முஹம்மது இப்னு அப்துல்லா அன்பு நபியுடைய பேர். அதே போல் மஹ்தியுல் முன்ததருடைய பேரும் முஹம்மது இப்னு அப்துல்லா. அன்பு ரசூலுல்லாஹுடைய தெளிவான ஹதீஸ். கண்ணியமார்களே, உண்மையிலேயே நபி ஈசாவை பற்றி நபி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். நபி ஈசாவுடைய அடையாளம் இவ்வாறு இருக்கும், தஜ்ஜாலுடைய அடையாளம் இவ்வாறு இருக்கும், யஜூஜ் மஜூஜுடைய தோற்றங்கள் இவ்வாறு இருக்கும். ஆனா மஹ்தியினுடைய உடலுடைய தோற்றத்தை அன்பு நபி அவர்கள் ஆழமாக பேசல, ஆனா வெளிப்புறமான சில அடையாளங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதைவிட மஹ்தியினுடைய செயற்பாடுகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் ஆழமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அன்பு நபி அவர்கள் இரண்டு அடையாளங்கள் மஹ்தியினுடைய உடலுடைய தோற்றத்தை தெளிவுபடுத்தினார்கள். அதுவும் காமனான அடையாளம். அதில் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஜ்லல் ஜபஹதி, இந்த மஹ்தியினுடைய அந்த முன் நெற்றி இருக்கிறது அல்லவா, அகலமானதாக இருக்கும், விரிந்ததாக இருக்கும். காரணம், அறிஞர்கள் கூறுகிறார்கள், மஹ்தியினுடைய முன் நெற்றி ரோமங்கள் இருக்காது. எங்களை லாங்குவேஜ் சொல்லணும்டா, அவருடைய தலையினுடைய முற்பகுதியில் ரோமங்கள் இல்லாம வலிக்கையாக இருக்கும். இதனால் தான் மஹ்தியினுடைய நெற்றி அகலமாக இருக்கும். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அக்னல் அன்ஃபி, மஹ்தியினுடைய அந்த மூக்கு நீளமானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும். இதை தவிர எந்த ஒரு உடல் ரீதியான அடையாளங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மஹ்தியினுடைய தோற்றத்தை பற்றி தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் அறிஞர்கள் விவரிக்கிறார்கள், அவருடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். மஹ்தியுடைய தலை எவ்வாறு இருக்கும், மஹ்தியினுடைய உடலுடைய விரல்கள் எவ்வாறு இருக்கும், கால் விரல்கள் எவ்வாறு இருக்கும், நடை எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் அறிஞர்களுடைய ஆய்வை முன்வைத்திருக்கிறார்கள். ஹதீஸுடைய பார்வையில் இந்த 2 அடையாளங்கள் மாத்திரம் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மஹ்தி அல்லாஹ் எந்த தேசத்திலிருந்து கொண்டு வர போறான்? எந்த பிரதேசம்? அது அமெரிக்கால இருந்தா, பலஸ்தீன்ல இருந்தா, ரஷ்யால இருந்தா? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் அது சுருக்கமானதாக இருந்த போதிலும் இதை நாங்க மிச்சம் ஆழமாக போக வேண்டிய தேவையில்லை. மின் கிபலில் மஷ்ரிகி, அல்லாஹ் மஹ்தியினுடைய வருகையை அல்லாஹ் கிழக்கு பகுதியில் இருந்து கொண்டு வருவான். அவ்வளவுதான், கிழக்கு பகுதியில் இருந்து கொண்டு வருவான். இந்த ஹதீஸை அன்பு நபி அவர்கள் மதீனத்து மண்ணில் வைத்து கூறினார்கள். மதீனாவுடைய கிழக்குடைய பகுதி பஹ்ரைனும் நஜ்துடைய பகுதியும் அது உலகத்தினுடைய கிழக்காக எடுத்துக்கொண்டால் அது விரிந்த பகுதியாக இருக்கும். அது கண்ணியமானவர்களே, ஈரானும் வரும், ஈராக்கும் வரும், பாகிஸ்தானும் வரும், உஸ்பெகிஸ்தான், தாஜிஸ்தான், இந்தியாவுடைய பகுதி, பரந்து விரிந்த பகுதி, உலகத்துடைய கிழக்குடைய பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ நபி அவர்கள் காமனாக பேசினாங்க. கிழக்கு பகுதியில் இருந்து தான் இந்த மஹ்தியுடைய வருகை இருக்கும். அன்பானவர்களே, இந்த சந்தர்ப்பத்துல தான் என்னோட கல்வில ஒரு கேள்வி உண்டாகும். ஹசரத், நிறைய பேர்
அது பொதுமக்களாக இருக்கலாம், இது மஹதிக்கு பொருத்தமான காலமாக இருக்குதா? மஹதியுடைய வருகைக்கு காலம் இது பொருத்தமாகிட்டா? அன்பர்கள் கூறிய அடையாளங்கள் மஹதிக்கு பொருத்தமாக இது மாறிவிட்டதா? அன்புக்குரியவர்களே, நாம் இந்த விடயத்தில் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதிகமான அடையாளங்கள் கூறப்பட்டிருந்தாலும் 3 விதமான அடையாளங்கள் இருக்கிறது. இந்த 3 அடையாளங்கள் நிச்சயமாக உலகத்தில் உண்டாகிவிட்டால் அடுத்த கட்டம் மஹ்தியுடைய வருகையை எதிர்பாருங்கள். முதல் அடையாளம் கண்ணியமார்களே, இந்த உலகத்தில் அடக்குமுறை ஆட்சிகள் தோன்றும். அடக்குமுறை ஆட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தத் அஹ்மத் ரிவாயத் 4 விதமான ஆட்சி முறைகளை பேசியிருக்கிறார்கள். நுபுவத்துடைய ஆட்சி ரசூலுல்லாஹோடு முடிவடைகிறது. ஹிலாஃபத்துடைய ஆட்சி 2வது முடிவடைஞ்சிட்டு, 3வதாக அது ஆவ் என்று முல்க் ஆவ் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சிரமமான கஷ்டமான ஆட்சி காலம் உமராக்கள் இருந்து உஸ்மானிய ஆட்சி வரைக்கும் அந்த காலமும் முடிவடைந்து விட்டது. 4வது ஆட்சி முறை தான் முல்க் ஜபரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடக்குமுறை ஆட்சிகள் உலகத்தில் உருவாகும். மக்கள் அடக்கப்படுவார்கள், மக்கள் நசுக்கப்படுவார்கள். இந்த தருணத்தில் மஹ்தியுடைய வருகை எதிர்பாருங்கள். முதல் அடையாளம் எங்களுக்கு இந்த ஹதீஸை கம்பேர் பண்ணிலும். 2வது கண்ணியமார்களே, உலகத்தில முஸ்லிம்களுக்கு அநியாயம் பரவலாக ஏற்படும். பரவலாக அநியாயம் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ், எங்கு பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஃப்ரோ என்ற வேர்ட் பாவிக்கப்படுகிறது. உலகத்தில முஸ்லிம்களுக்கு நீதம் செலுத்துவதற்கு யாரும் இல்ல. அனிவார்களே, அநியாயம் என்றா 2 விதமான அநியாயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முதலாவது துல்ம் என்பதாக அழைக்கப்படும் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். நான் ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சா கண்ணியமார்களே, சில அடையாளங்கள், சில வேதனைகள், சில தண்டனைகள் இருக்குது. அல்லாஹ் உலகத்துல கொடுக்காம மூத்தாக்க மாட்டான். அதுல ஒன்று தான் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். 2வது ஜவுர் என்பதாக அழைக்கப்படும் அநியாயம், ஆட்சி பீடத்தில் இருந்து குடிமக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இந்த 2 விதமான அநியாயங்கள் உலகத்தில் உருவாகும் பொழுது அன்பு நபியர்கள் கூறினார்கள், அந்த தருணத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து நீதம் செலுத்துவதற்கு ஒரு ஆட்சியாளர் உருவாகி வெளிவருவார். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் 2வது அடையாளம். இனிமர்களே, 3வது இந்த ஹதீஸ் தான் ஆக முக்கியமானது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யக்ததிலு இந்த கன்ஸிக்கும் ஹாதா ஸலாஸா குல்லுஹும் இப்னு ஹலீஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கன்ஸ் என்றால் புதையலுக்கு சொல்லப்படும். ஒரு புதையலுக்காக வேண்டி 3 இளவரசர்கள் சண்டை பிடிக்க ஆரம்பிப்பார்கள். இப்னு மஸ்ஸாருடைய ரிவாயத், ஒரு புதையலை அடைந்து கொள்வதற்காக வேண்டி 3 இளவரசர்கள் சண்டை பிடிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த புதையலை கொண்டு நபியவர்கள் நாடிய விடயம் என்ன? உலமாக்கள் கூறுறாங்க, புதையல் என்றா அது கஅபத்துல்லாஹ்வுக்கு கீழான ஒரு புதையல் இருக்குது, அல்லாஹு ஆலம். அந்த புதையலை அடைந்து கொள்வதற்காக வேண்டி 3 இளவரசர்கள் சண்டை பிடிப்பார்கள். ஆனா அறிஞர்கள் கூறுறாங்க, இந்த கருத்து எங்களுக்கு எடுக்கிறது கேளா, இந்த கருத்து எடுக்கலாம். அதாவது ஃபுராத் நதியில வெளியாகக்கூடிய தங்க மலையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி 3 அந்த இளவரசர்கள் சண்டை பிடிப்பார்கள். கனிமார்களே, அறிஞர்கள் கூறுறாங்க, இதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. நபி அவங்க தெல்ல தெளிவாக ஃபுராத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்படி என்றா இந்த கன்ஸ் என்பதை கொண்டு நாட்டம் என்ன? அன்பார்களே, இந்த இடத்துல தான் மஹ்தியினுடைய வரலாறு தொடர்பாகுது. சுப்ஹானல்லாஹ், கன்ஸ் என்றால் ஆட்சியை, கன்ஸ் என்றால் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அரபு தேசத்தில் 3 இளவரசர்கள் சண்டை போட ஆரம்பிப்பார்கள். 3 இளவரசர்கள் சண்டையிடுவார்கள். கனிமார்களே, அந்த கன்ஸ் என்பது ஆட்சியை, அதிகாரத்தை குறிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அரபு தேசத்துக்குள்ளால் உள்ளூர் யுத்தங்கள் உருவாகும். உள்ளூர் யுத்தங்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு மத்தியில் பதட்டம் ஏற்படும். அன்பார்களே, மக்கள் கஅபத்துல்லாஹ்வை பக்கம் விருந்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த தருணத்துல தான் நாங்க ஹஜ் உம்ராக்கு போனவங்க இருக்கிறோம். காபாவுல மகாம் இப்ராஹிம் இருக்குது. மகாம் இப்ராஹிமோட அதுக்கு பக்கத்துல ருக்னுல் யமான் இருக்குது. இந்த 2க்கும் மத்தியில தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். கனிமார்களே, அவர்கள் காபாவுக்கு பக்கத்தில் மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சில சாலிஹான மக்கள் வந்து மஹ்தியினுடைய கையை பிடித்து, நாம் உங்களுக்கு
பைஅத் செய்கிறோம் என்பதாக, ஹிலாஃபத்தின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்பதாக தங்களுடைய அந்த பைஅத்தை முன்வைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஹதீஸ் கூறுகிறது, வஹுவ காரிஹுன், கூறுவார்கள் அந்த இடத்துல, எனக்கு இந்த பைஅத்தை எடுக்கிறது கேளா, இந்த ஹிலாஃபத்தை எனக்கு எடுக்கிறது கேளா. அந்த தருணம் வரைக்கும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது நான் மஹ்தி என்று. அந்த தருணம் வரைக்கும் மஹ்திக்கு தெரியாது நான் மஹ்தி என்று. ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். இயற்கையாகவே அல்லாஹ் அந்த மஹ்தியை, முஹம்மது பின் அப்துல்லாவை காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் கொண்டு வருவான். அது மதீனாவிலே இருக்கலாம், பலஸ்தீனில் இருந்தாக இருக்கலாம். காபாவுடைய மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் வந்த பிற்பாடு சாலிஹான மக்கள் சமூகம் தந்து அவருடைய கையை பிடித்து பைஅத் செய்வார்கள். அந்த தருணத்தில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், நான் தான் மஹ்தியுல் முன்தவர் என்று. அது வரைக்கும் ஒருத்தர் சொல்றாரு, நான் தானப்பா மஹ்தி என்று. அண்மை காலத்துல இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. சவுதி உலமாக்கள் சொன்னாங்க, மஹ்திக்கே தெரியாது மஹ்தி என்று, நீ உலகத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாத. கனிமார்களே, அந்த தருணம் வரைக்கும் மஹ்திக்கு தெரியாது நான் மஹ்தி என்று. சுப்ஹானல்லாஹ், முழு உலகத்திலிருந்தும் முஸ்லிம்கள் கஅபாவை நோக்கி இந்த மஹ்தியிடம் பைஅத் எடுப்பதற்காக வேண்டி விரைந்து கொண்டு வருவார்கள். அன்பார்களே, இந்த தருணத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஷாம் தேசத்திலிருந்து அபூதாவுதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், ஒரு படை உருவாகும். ஷாம் என்றால் இன்றைய நட்பின் பிரகாரம் ஜோர்டானும் உள்ளடங்கும், சிரியாவும் உள்ளடங்கும், பலஸ்தீனும் உள்ளடங்கும், லெபனானும் உள்ளடங்கும். ஷாமுடைய பகுதியிலிருந்து ஒரு படை உருவாகும். அந்த படை உருவாகுவதற்குரிய அடிப்படையான காரணம், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஹலீஃபா தோன்றிவிட்டார், அந்த ஹலீஃபாவை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஷாமிலிருந்து ஒரு படை உருவாகி வந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இரண்டாவது கருத்தும் கிடையாது கனிமர்களே. நபி அவங்க சொன்னாங்க, மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையில் அந்த படை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் யுஹ்ஸஃபு பிஹிம், அந்த படையை அல்லாஹ் முழுமையாக பூமிக்குள்ளால் இழுத்து விடுவான். முழுமையாக பூமிக்குள்ளால் அவர்கள் இழுக்கப்படுவார்கள். அந்த இடத்தில் அந்த படையினுடைய ஒரு அடையாளம் கூட இருக்காது. அந்த படையினுடைய ஒரு அடையாளம் கூட இருக்காது. இந்த நிகழ்வு உலகத்தில் நடந்துவிட்டால், முஸ்லிம்களே, நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள், மஹ்தியுடைய வருகை உலகத்தில் வந்துவிட்டது. இரண்டாவது கருத்து கிடையாது. இந்த சந்தர்ப்பம் தான் முழு உலகத்திலே மக்கள் வருவாங்க காபாவை நோக்கி. முழு உலகத்தினுடைய மர்கஸாக காபா மாற்றப்படும், ஹை செக்யூரிட்டி ஜோனாக மாற்றப்படும். உலகத்தில் காபாவுடைய விட பாதுகாப்பான ஒரு இடம் உலகத்தில் எந்த ஊரும் நாடும் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தை தான் கண்ணியமார்களே, நான் கடைசி பகுதியை முடிச்சுக் கொள்றேன். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படை பலம் தேவைப்படும். படை பலம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு படையை வெளியாக்குவான். இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படை கருப்பு நிற கொடிகளை சுமந்து கொண்டு வருவார்கள். ராயாத்து சூத். இந்த உலகத்தில் இந்த படையை விட ஒரு பலமான சக்தி வாய்ந்த படை உலகத்தில் எந்த படையும் இருக்க முடியாது. ஏன் அவர்கள் கருப்பு நிற கொடியை சுமந்து வருவார்கள் என்றால், அன்பு ரசூலுல்லாஹுடைய கொடியும் கருப்பு நிறம் தான். இதை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். கனிமார்களே, உலகத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இருக்குது. அது இந்த மிம்பர் மேடையில பேசுறதுக்கும் நாங்க பயப்படுறோம். கனிமார்களே, கடைசி காலம் மஹ்தியுடைய அந்த துணை படை வந்து கருப்பு நிற கொடியை சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த படைக்கு அதில் என்ற பெயர் சூட்டப்படும். அன்புக்குரியவர்களே, காபாவை நோக்கி வருவார்கள். அந்த காபாவிலிருந்து, மக்கமா நகரத்திலிருந்து முழு உலகத்திற்கும் எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்குமோ அந்த இடத்துக்கு போய் அவர்கள் உதவி செய்ய போவார்கள். யூதர்களுக்கு எதிராக அவர்கள் ஃபைட்டிங் பண்ணுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க, யூதர்கள், நஸ்ராக்கள், நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? எங்களுடைய முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், நாங்க உதவி செய்ய வந்திருக்கிறோம். அவ்வளவு தங்கனியமார்களே, அன்பார்களே, உலகத்தில் நீதம் நிலைநாட்டப்படும். 7 வருடம் அல்லது 8 வருடம் மஹ்தியுடைய வாழ்க்கை காலம் உலகத்தில் இருக்கும். 7 வருடம் அல்லது 8 வருடம். இந்த 7 வருடத்தில் உலகத்தில் இதுவரைக்கும் அடைந்திராத செழிப்புகளும் பரக்கத்துகளும் உருவாக ஆரம்பிக்கும். இந்த 7 வருடங்களுக்குள்ளால் தான் பெரிய அடையாளங்கள் தஜ்ஜாலுடைய வருகையில் ஏற்படும்.
இந்த 7 வருஷங்களுக்குள்ளால் தான் நபி ஈசாவுடைய வருகை உண்டாகும். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலப்பகுதியில தான் ஒரு ஒட்டகத்துல பால் கறந்தாங்கண்டா பல மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பாலை குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மாதுளம் பழத்தை எடுத்து பறித்து விட்டால் அதை சாப்பிட்டு விட்டு அதனுடைய மேல் தோலை எடுத்து குடையாக பயன்படுத்துவார்கள். தங்கங்கள் வெள்ளிகள் பெருக ஆரம்பிக்கும், கால் நடைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உலகத்தில் கஷ்டங்கள், ஏழ்மை என்ற ஒன்று இருக்காது. கனிமார்களே, 7வது வருடம் கடக்கும் பொழுது மஹ்தியுடைய வருகை முற்று பெற்று மரணம் ஏற்படும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதற்கு பின்னால் உலகத்தில் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. மக்கள் மறுபடியும் பாவத்துக்குள்ளான் நுழைவார்கள். பெரும் 10 அடையாளங்கள் வேகமாக நடைபெறும். அந்த பாவிகளை கொண்டு உலகத்தினுடைய முடிவு ஏற்படும். அன்புக்குரியவர்களே, அது நீண்ட ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்குது. உண்மையிலேயே நாங்க இந்த விடயத்தை ஆக சுருக்கமாக சமரைஸாக இது முன்வைக்கப்பட்டிருக்குது. நாங்க என்னுடைய இந்த ஹுதுபாவுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னண்டா, அன்பானவர்களை, உண்மையிலே யாரை பார்த்தாலும் இன்றைக்கு ஹஸரத் நிறைய விடயங்கள் இன்றைக்கு நாம் கண்ணால பார்க்கிறோம். அன்பு நபி அவர்கள் கூறிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சத்தியமாக உலகம் ஒரு மகா பெரிய ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தில் 2வது கருத்து கிடையாது. யா ரசூலுல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்ட பொழுது நபி அவங்க கேட்டாங்க, சஹாபியே, அந்த கியாமத்துக்காக வேண்டி நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறா? எங்களுடைய இபாதத்துடைய பகுதி சீரா இருக்குதா? எங்களுடைய அக்லாக்குடைய பகுதி சீராக இருக்குதா? எங்களுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்குதா? அன்புக்குரியவர்களே, எனவே இந்த விடயங்களை எங்களுடைய கல்வில நாங்கள் ஆழமாக பதிய வைத்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை எந்திருக்கிறோம் நாயனே. அல்லாஹ் மோசமானவர்களே அல்லாஹ், அல்லாஹ் அநியாயக்காரர்களே அல்லாஹ், அல்லாஹ் கெட்டவர்களே அல்லாஹ், உள்ளங்கள் கருத்து போயிருக்கிறது அல்லாஹ். என்னோட பாவங்களை மன்னித்து விடு நாயனே. அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹ், நோயற்ற வாழ்க்கையை நசீபாக்குறீ நாயனே. முஸ்லிம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், முஸ்லிம் குழந்தைகளை பாதுகாத்துறியா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துற நாயனே. யஹூதியத்தை அழித்து விடியா அல்லாஹ், நஸ்ரானியத்தை அழித்து விடியா அல்லாஹ். யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை நீயே கொடுத்து விடியா அல்லாஹ். முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு தந்திர நாயனே. நம் மதரசாக்களை, பாடசாலைகளை பாதுகாத்துற நாயனே. நல்ல மௌத்தங்களுக்கு தாயா அல்லாஹ், சுஜூத விஷயங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது மௌத்த தாயா அல்லாஹ், மதீனாவுடைய மண்ணில் வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்த விட்டு எங்களை பாதுகாத்துற நாயனே. இந்த துஆவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأوصيكم أولا بتقوى الله. فيا أيها الناس وحدوا الله، فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة. من أطاع الله ورسوله فقد رشد فاهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي المعصية. ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق يهلك. وعليكم بالإحسان فإن الله هو المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحبوا نفسكم من الخاسرين. ألا وإن نفس تهزكها فاتقوا وأجمعوا وتوكلوا عليه فإن الله هو المتوكلين. ودون في ربكم مجيب الداعين. واستغفروا ذنوبكم وأعمالكم وبنين. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأوصيكم أولا بتقوى الله، فإن أصدق الحديث كتاب الله، وأوثق العرى كلمة التقوى، وخير ملة إبراهيم عليه الصلاة والسلام، وخير سنة محمد صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي، وسيد شباب أهل الجنة الحسن والحسين، وسيد أهل الجنة فاطمة، وسيد الشهداء حمزة رضوان الله أجمعين. اللهم اغفر الله باطنا لا تغادر ذنبه. الله في أصحابي لا تتخذ غير الله
من أحبهم يحبهم ومن أبغض يبغضهم وخير القرون قرني ثم لدنهم ثم لدنهم والسلطان ظل الله في الأرض من أكرمه أكرمه الله ومن أهانه أهانه الله. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا ولخيرنا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غل الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم صل محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ورزق الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر. أقيموا الصلاة. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح. قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. استووا صفكم رحمكم الله. استووا واعتدلوا رحمكم الله. الله أكبر. شرك بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. الله أكبر. سبحان الله وبحمده سبحان الله. سمع الله لمن حمده. الحمد لله. الله أكبر. سبحان الله. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. الله أكبر. سبحان الله الحمد لله. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை தினமாக இருக்கிறதுனால இன்று செய்யக்கூடிய அமல்களாக முக்கியமான சிறப்பான அமல் சதகாவுடைய அமல். இன்ஷா அல்லாஹ் மദ്രஸாவுக்காக வேண்டியும் மஸ்ஜிதுக்காக வேண்டியும் உங்களுடைய சதகாக்களை மஸ்ஜிதில் இன்ஷா அல்லாஹ் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு அமைய இன்ஷா அல்லாஹ் போட்டிருக்கோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். Old Boys Association Zahira Company Market. Zahira Company Old Boys அதாவது பழைய மாணவ சங்கத்தின் ஆண்டு பொது கூட்டம் எதிர்வரும் 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கல்லூரி பிரதான மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இவ்வமர்வில் எதிர்வரும் 2 வருடங்களுக்கான நிர்வாக குழு தேர்வு செய்யப்பட இருப்பதால் கல்லூரியில் படித்த சகலம் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது செயலாளர் பழைய மாணவர் சங்கம் ஜாகிரா கல்லூரி மாணவர். அஸ்ஸலாமு அலைக்கும்.